இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 250 கிராம் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, இதெல்லாம் தேவையான பொருட்கள். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தயிர், அப்புறம் கரம் மசாலா எடுத்துருக்கேன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் மஞ்சத்தூள். இப்போது நான் 250 கிராம் சிக்கன் கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா இதுவானவனுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கரம் மசாலா போடுறதால இதில் கொஞ்சம் மசாலா போட. அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரணும், பொன்னிறமாக வரணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கினோடனே தக்காளி 1 போட்டுக்கோங்க. போட்டு இதையே நல்லா வதக்குங்க. இது பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது இப்போ சிக்கனையும் போட்டுருங்க. போட்டு சிக்கனையும் நல்லா வதக்கணும். சிக்கனையும் நல்லா வதக்கினோடனே புதினா இதழ், அப்புறம் கொத்தமல்லி தழையும் போட்டுருங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கணும். அப்புறம் அந்த தயிரும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தயிரை ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்துகிட்டு இப்போ கொதிச்சோடனே நம்ம இப்போ அரிசி போட போகிறோம். இது நல்லா கொதிக்கிறப்ப நம்ம இப்போ அரிசி போட போகிறோம். அரிசி போட்டுட்டு நல்ல ஒரு கலக்கி விட்டுக்கோங்கம்மா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் குக்கர் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இது என்ன சொல்லுன்னா, சிம்மில் 15 நிமிஷம் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு எடுத்து பார்த்தா தயாராக தான் இருக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. 15 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா தயாராக இருக்கும். சிக்கன் பிரியாணி தயார்.